வணக்கம். இன்றைக்கி நம்ம மயிலாப்பூரில் நித்யாமிர்தம் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 1000 லிட்டர் பர் ஹவர் ஆரோ பிளான்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். இது ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் கோயிங் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் சென்னை. உங்கள் விருகம்பாக்கம், மயிலாப்பூர் ப்ளஸ் இன்னும் நிறைய பிளேசஸில் ஹோட்டல்ஸ் இருக்குது. எப்படி உள்ளே இப்போ நம்ம ஆரோ பிளான்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம நித்யாமிர்தம் ரெஸ்டாரண்ட்டோட டெரஸில் இருக்கோம். இந்த டெரஸில் பார்த்திங்கன்னா அங்கே மேலே ஒரு பிளாக் கலர் டேங்க் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரா வாட்டர் டேங்க்கு. போர் வாட்டர் வந்து அதில் ஸ்டோர் ஆகுது. வாட்டரில் வந்து ரொம்ப அயன் இருக்கிறதுனால அதை நம்ம ஏரேஷன் டேங்காக யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஏரேஷன் டேங்க்லேருந்து வர தண்ணியை வந்து நம்ம இது உள்ள ப்ராசஸ் பண்ணுறோம். இது வந்து அயன் ரிமூவல் பிளான்ட். ஏன்னா எங்கள் அயன் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அயன் ஃபில்டர் போட்டிருக்கோம். இது அயன் ஃபில்டர் 1, அப்புறம் இங்கே வந்து அயன் ஃபில்டர் 2. இது ரெண்டையும் தண்ணி பாஸ் ஆகி அதுக்கப்புறம் இது வழியாக பைப் லைனில் போய் நேராக ஆரோ பிளான்ட்டுக்குள்ளே போகுது. நம்ம வாங்க ஆரோ பிளான்ட் ஏரியாவுக்கு போய் பார்ப்போம். நம்ம இந்த ஆரோ பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக எல்லோரும் ஒரு ஆரோ பிளான்ட் 1000 லிட்டர் ஆரோ பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா பெர் ஹவர் ஆரோ பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மெம்பரேன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம 4 மெம்பரேன் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ இது வந்து ஹை பிராக்கிஷ் வாட்டர் மெம்பரேன். ஸோ இது வந்து அப் டு 4000 ppm வரைக்கும் டிடிஎஸ் இருந்தாலும் இது ரிமூவ் பண்ணிவிடும், சால்ட்ஸ் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஏரியாவோட பிளான்ட் பார்த்திங்கன்னா 4 அடிக்கு 3 அடி ஏரியாவில் தான் வச்சுருக்கோம். யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ஆரோ பிளான்ட் வைக்கணும்னா நீங்கள் எப்படியும் ஒரு 15 அடிக்கு ஒரு 12 அடியாக தேவைப்படும். இது ரொம்ப ஸ்மால் ஏரியாவில் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு காஸ்ட் சேவிங் கூட. இங்கேருந்து ப்ராசஸ் ஆகிற தண்ணி வந்து நம்ம நேராக உங்களுக்கு வெளியில் இருக்க இந்த டேங்க்கில் வந்து ஸ்டோர் ஆகிடுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னா கீழே வந்து கிச்சனுக்கு போயிடுது. கிச்சனில் வந்து எல்லா வாட்டர் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. அங்கேருந்து அவங்க குக்கிங்க்கு அப்புறமா டிஸ்போஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க தண்ணியை. தேங்க்யூ.